யாரா இருக்கும்டா? யார் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்னோட ஷால் எடுத்து கிழிச்சிட்டு போய் அங்க போட்டிருக்கான். தெரியல. ஆனா அந்த எதிரி நம்மளை சுத்தி நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கான். அவனுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போனதுல இருந்தே தெரிஞ்சிருக்கு. ஆனா உடனே மாட்டி விட்டா அவன் யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா அவன் மேல சந்தேகம் திரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ நாள் காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை சிக்க வச்சிருக்கான். ஏண்டா அந்த விஜய் உயிரோட இருந்து ஆளுங்களை வச்சு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காளா? இல்ல விஜயை யூஸ் பண்ணி வேற யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? தெரியல. ஆனா ஒண்ணு, அவன் இப்போ நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். நம்மளோட ஒவ்வொரு மூவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கான். நீங்க சொல்ற அந்த மாந்தோப்புல சஸ்பெக்டுக்கு எதிரா அந்த இடத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல மேடம். யாராவது அங்க வச்சு பார்த்ததா சொன்னாங்களா? இல்ல மேடம். என்ன சந்திரலேகா நீங்க? ஏதோ ஒரு இடத்துல ஒரு துண்டு ஷால் கிடைச்சது, அந்த கிழிஞ்ச ஷால் அந்த பொண்ணு வீட்ல தான் இருந்ததுன்னு வந்து வாரண்ட் கேக்குறீங்க? மேடம், விஜய் மர்டர்ல அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்கு மேடம். உண்மையை மறைக்கிறாங்க மேடம். இது வரைக்கும் விசாரிச்சதுல அந்த பொண்ணுங்க மேல எனக்கும் ஸ்ட்ராங்கான டவுட் இருக்கு மேடம். வீராவும் அவங்க சிஸ்டர்ஸும் விஜயை கொல்றதுக்கான மோட்டிவ் இருக்கு மேடம். ஒரே ஒரு தடவை வாரண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட்ல வச்சு விசாரிச்சு உண்மையை வெளியே கொண்டு வந்துருவேன் மேடம். இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு வீராக்கு எதிரா உங்ககிட்ட எந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்ல. எல்லாமே உங்களோட யூகம்தான். ஒருவேளை வேற யாராவது கூட மர்டர் பண்ணி அந்த பாடி அங்க கொண்டு வந்து போட்டிருக்கலாம்ல. இத பாருங்க சந்திரலேகா, ஸ்ட்ராங்கா வீரா மேல ஒரு எவிடன்ஸோ விட்னஸோ இருந்தா வாரண்ட் கேளுங்க, குடுக்கறேன். இன்னொன்னு, மணி இப்ப 12. இன்னைக்கு வாரண்ட் கிடைக்காது. இதுக்கப்புறம் 15 நாள் கோர்ட் லீவு. அப்புறம் தான் வாரண்ட் தர முடியும். ஏய் விஜய், ஏய் இந்த மாத்திரையெல்லாம் நீ வேலைக்கு சரியா சாப்பிடணும் கண்மணி. மாறா, விஜி, வலிமா, நீங்க கண்மணி கூட்டிட்டு போங்க, நாங்க பின்னாடி வந்துடுறோம். ஏய் வீரா, பாத்து.
இவ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உயிரோட இருக்கா? ஆமா வள்ளியம்மா, இது விஜய் மாதிரி தான் தெரியுது. இது விஜயே தான். வீரா நீ அந்த பக்கமா போ. போ. மரா எந்த பக்கமா போனா? ம்ஹும். பக்கத்துல இருந்தவள மிஸ் பண்ணிட்டோமேடா. அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, அது போதும், பாத்துக்கலாம். நீ வா. என்னாச்சுடா? விஜய் உயிரோட இருக்காளா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன் நம்ம கையில கிடைச்சாதான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் மாறா. அத்தை, இத்தனை நாளா அந்த விஜய் உயிரோடு இருக்காளா இல்லையாங்கிற சந்தேகம் இருந்துச்சு. இன்னைக்கு அவ உயிரோட தான் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது அவ தான். நாங்க தேடி போனோம், ஆனா எஸ்கேப் ஆயிட்டா. எங்கேயோ மறைஞ்சிட்டா. என்ன மாறா, கொஞ்சம் நல்லா தேடி பாத்துருக்கலாம்ல. அவ அங்கதான் எங்கேயாவது இருப்பா. நாலா பக்கமும் தேடி பார்த்துட்டோம் கண்மணி, எங்கேயுமே காணோம். நாம அவளை பார்த்துட்டு துரத்திட்டு போறத அவ கவனிச்சிட்டா. அதனாலதான் எங்கேயோ போய் பதுங்கிட்டா. பாப்போம் எத்தனை நாள் தான் பதுங்கி இருக்க முடியும். என்னைக்கா இருந்தாலும் வெளியில வந்துதானே ஆகணும். அக்கா, இப்பதான்க்கா எனக்கு நிம்மதியே வந்திருக்கு. அவ நம்ம எதிரிதான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம சந்தோஷம் தான் படணும். ஆனா அவ உயிரோட இருக்கணும்னு நம்மளே சாமியை வேண்ட வச்சுட்டாளே, பெரிய கேடிதான் காவ. ஏ வீரா, எப்படியாவது எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, அவளை கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் போலீஸ்ல ஒப்படைக்கணும். அப்பதான் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும். இனிமே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி எதுவும் யோசிக்காம குட்டி பாப்பாவை மட்டும் யோசி, சரியா? டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ.